பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவ கதைகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கான தலைப்பு உன் அயலானையும் நேசி. இதற்கான ஒரு வசனத்தை பார்க்கலாமா? எபிரேயர் 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. சரிங்க, இந்த வசனத்துக்கு ஏற்ற கூட ஒரு சின்ன கதையை பார்த்துட்டு வந்துருமா? அந்த கதையில இருந்து நம்ம ஏன் நம்மை போலவே பிறரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைங்களோட ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் ஆஸ்திகள் இருக்கு. அவருடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு வறுமையான ஒரு பாட்டி இருக்காங்க. ஒரு குடிசை வீட்டுல ரொம்ப வறுமையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடுக்கு கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய பிள்ளைகள் அவங்கள தனியே தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேருடைய வாழ்க்கை இப்படி ஒரு வேறுபட்ட வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கு. இந்த பணக்காரர் வாரத்துல 2 முறை தன்னுடைய சர்ச்சில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கும் அவங்களுடைய போதகருக்கும் விருந்து வைப்பாருங்க. அவர் தினமும் சர்ச்சுக்கு போவாரு. அந்த விருந்துல ஒரு நாள் கூட அந்த பாட்டியை கூப்பிடவே மாட்டாரு. அவங்க வீட்டுல விருந்து நடக்கும் போதெல்லாம் அந்த பாட்டிக்கு மனசுல ரொம்ப ஏக்கமா இருக்கும். அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு வாசல்லே ரொம்ப நேரம் நின்னுட்டு அது கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துல திரும்ப போயிருவாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு தடவை கூட அந்த பாட்டிக்கு அந்த சாப்பாடு கிடைச்சதே இல்ல. பணக்காரரு ஒரு நாள் அந்த விருந்தை முடிச்சுட்டு நைட்டு தூங்க போனாரு. தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம் இல்லையா? அது மாதிரி அந்த பணக்காரர் அன்னைக்கு ஜெபிச்சாருங்க. ஜெபிச்சுட்டு தூங்க போயிட்டாரு. தூங்க போனா அன்னைக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல ஒரு தேவதூதன் வந்து, நாளைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ஆண்டவர் சாப்பிட வர போறாரு, நீ நல்ல ஒரு பெரிய விருந்து அவருக்காக ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த கனவு வந்த அடுத்த மாத்திரத்திலேயே அவர் உடனே எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு, ஐயோ ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு விருந்துக்கு வர போறீங்களா? நான் எவ்வளவு பேருக்கு விருந்து வச்சிருக்கேன் ஆண்டவரே, நான் கண்டிப்பா உங்களுக்கும் நான் பெஸ்டா விருந்து வைப்பேன்னு சொல்லிட்டு அவர் விடியறதுக்குள்ள அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எப்படியோ விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வர போறாரு, நம்ம ஒரு பெரிய விருந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப எல்லாரும் ஆர்வமா விருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு இல்லாத ஐட்டமே கிடையாதுங்க. அன்னைக்கு அவ்வளவு ஐட்டம்ஸ் செஞ்சு அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணி ஒரு வழியா முடிச்சுட்டாங்க. மதியானம் 2 மணி ஆச்சு. ஆண்டவர் வரவே இல்ல. என்ன இன்னும் ஆண்டவர் வரல, சரி இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப திடீர்னு அவங்க வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அப்ப உடனே அந்த சத்தம் யாரு எங்க இருந்து வருதுன்னு சொல்லி உடனே போய் திறந்து பார்த்தாங்க. திறந்து பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு பாட்டி நின்னுட்டு இருந்தாங்க. ஐயா, எனக்கு கொஞ்சம் பசிக்குது ஐயா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏமா இங்க இருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பணக்காரருக்கு தலைக்கு மேல கோவம் வந்துருச்சு. எங்க வீட்டுக்கு ஒரு பெரிய கெஸ்ட் வர போறாங்க, நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்காதமா, போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அடிக்காத குறையா கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. அந்த பாட்டியும் அங்க இருந்து அழுதுட்டே போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா உள்ள வந்தாங்க. வரும்போது அவங்க வீட்டுல இருக்கிற வசனத்துடைய காலண்டர் வந்து படபடன்னு ஆடி நேரா அவங்க கால்கடியில வந்து விழுந்துச்சு. அதுல என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? லவ் யுவர் நெய்பர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அதை பார்த்த உடனே பணக்காரருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு விருந்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்களேப்பா, ஆனா இந்த பாட்டி ரூபத்துல வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே முழங்கால் போட்டாரு. முழங்கால் போட்டு அங்கேயே ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க சொன்ன கட்டளையை நான் மறந்துட்டேன்ப்பா, அந்நியரை நான் உபசரிச்சிருக்கணுமேப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள்ல மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாருங்க. ஆண்டவர் உடனே நீ அந்த பாட்டிய ராஜ மரியாதையோட கூட்டிட்டு வந்து நீ விருந்து வை அப்படின்னு சொல்லி அவர் மனசுல உடனே உணர்த்தினாருங்க. உடனே போனாரு. அந்த பாட்டிய ராஜ மரியாதையோட கூட்டிட்டு வந்து அந்த பாட்டிக்கு விருந்து வச்சாங்க. அன்னையில இருந்து அந்த பாட்டி திருப்தியா அவங்க வீட்டுல சாப்பிட்டாங்க. அவங்கள உபசரிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து ஆண்டவர் அவங்க குடும்பத்துல மகிமைப்பட்டாருங்க. ஆமா, நம்ம சில நேரங்கள்ல நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்கள நம்ம உபசரிக்க மறந்துடுறோம். அவங்களுக்கு அது இல்லன்னு தெரிஞ்சாலும் நம்ம குடுக்கறதுக்கு நமக்கு மனசு இல்லாம இருக்குதுங்க. சில நேரத்துல நம்ம உதவி செய்யறது கூட ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து செய்யற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அப்படி இருக்க கூடாதுங்க. நம்ம உதவி செய்யறவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து எந்த குவாலிட்டி எந்த ஒரு தகுதியை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அவங்க நமக்கு திரும்ப செய்வாங்கன்னு கூட நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்ம மேல அந்த எதிர்பார்ப்பற்ற அன்பையும் எதிர்பார்ப்பற்ற உதவியும் தான் நமக்கு செய்யறாருங்க. நம்மளும் அதே போல வாழ்ந்து அவருக்கே நம்ம மகிமை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல ஒரு முடிவு எடுப்போங்க. God bless you. மேலும் இது போன்ற வீடியோக்களையும் சத்தியங்களையும் தொடர்ந்து பெறுவதற்கு தி ஹேமர் ஆஃப் ட்ரூத் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.